ஹாய், வணக்கம். நான் இலா. இந்த காணொலியில் கோயம்புத்தூருக்கும் அபுதாபிக்கும் தொடங்க இருக்கிற விமான சேவையும், அதுபோக திருச்சிக்கும் அபுதாபிக்கும் இருக்கிற விமான சேவை ஃபுல் தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இப்போ கோயம்புத்தூருக்கும் அபுதாபிக்கும் இடையே ஆகஸ்ட் 10 முதல் விமான சேவை தொடங்க இருப்பதாக இண்டிகோ விமான நிறுவனம் கடந்த வாரமே அறிவிச்சிருந்தாங்க. இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வரவங்களுக்கு எண்ணிக்கை அதிகமா இருக்குதான். இங்க இருந்து கோயம்புத்தூருக்கு போறவங்க எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அதனால டெம்பரவரியா இயக்கப்படும் அப்படின்ற மாதிரி செய்திகள் கொடுத்திருந்தாங்க. என்னடா இப்பதானே அறிவிச்சாங்க, அதுக்குள்ள டெம்பரவரியா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். ஸோ அதனால இங்க இருக்கிற மக்களுக்கு அதிகமா இந்த விமான சேவை தெரியலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால இந்த காணொலியை பார்க்கும் அனைவரும் உங்களோட நண்பர், குடும்பத்தில் யார் யார் இருக்காங்களோ எல்லாத்துக்கும் அனுப்பிவிடுங்க. இது நம்மளுக்காக வழங்கப்பட்டுள்ள சேவையை நம்ம என்ன பண்ணணும், நம்ம தான் அதை பயன்படுத்தணும். ஃபுல்லாக அது நம்ம மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றத நானும் கேட்டுக்கொள்கிறேன். ஷார்ஜாவில் வாரத்தில் 2 நாட்களுக்கு நேரடி விமான சேவை நம்ம கோயம்புத்தூருக்கு இருக்கு. இப்போ துபாயில இருந்து இல்லை. இப்போ அபுதாபில இருந்து ஏன் இயக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபுதாபில இருந்து 17 நகரங்களுக்கு இப்போ விமான சேவைகள் எல்லாமே இண்டிகோ பிளஸ் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்லாம் இப்போ தொடங்க இருக்காங்க. இந்த ஆகஸ்ட், இந்த ஜூலை லாஸ்ட் எல்லாம். ஸோ அந்த மாரி இருக்கும்போது இப்போ அபுதாபியை பொறுத்தளவு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போதான் புதிய ஏர்போர்ட் எல்லாம் கட்டி மிக பிரம்மாண்டமாக ஓபன் பண்ணியிருக்காங்க. துபாயில இருந்து நம்ம அபுதாபி போயிட்டு போற மாரி டைம் டேபிளும் இண்டிகோ விமான நிறுவனம் பக்காவா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்க திருச்சிக்கு போற விமானம் அதிகாலை 12:55க்கும், கோயம்புத்தூருக்கு போற விமானம் 12:40க்கும் போற மாரி பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்க துபாயில இருந்து நீங்க போகணும்னா கூட ஒரு 7:30 மணிக்கு இங்க இருந்து 8 மணிக்கு கிளம்புனா கூட தாராளமா ஏர்போர்ட் ரீச் ஆகி அங்க இருந்து செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம நாட்டுக்கு தாராளமா போகக்கூடிய டைம் இருக்கு. ஸோ அது ஒரு பிளான் அவங்க பக்காவா கொடுத்துருக்காங்க. அது போக என்னடான்னா, இந்தாங்கடா ஒரு ஃபிளைட்டை வச்சிங்க அப்படின்ற மாரி நம்ம தமிழ் மக்களுக்காக இண்டிகோ விமான நிறுவனம் கொடுத்துட்டாங்க. அதுல 4 நாட்களுக்கு திருச்சிக்கும், 3 நாட்களுக்கு கோயம்புத்தூருக்கும் கொடுத்துட்டாங்க. திருச்சிக்கு 4 நாள் என்ன நாட்கள்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை, திங்கள், புதன், வெள்ளி, இந்த 4 நாட்கள்ல கொடுத்துருக்காங்க. அதே 3 நாட்கள்ல செவ்வாய், வியாழன், சனிக்கிழமை, இந்த 3 நாட்களும் கோயம்புத்தூர் கொடுத்துட்டாங்க. அது கோயம்புத்தூர் கொடுத்துருக்கிறது தான் இப்போ டெம்பரவரியா இருக்குமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கிறது தமிழ் மீடியாக்கள்லாம். ஏன்னா ஒரு 180 பேர் பயணிக்கக்கூடிய விமானத்துல ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருப்பதாக இந்த மாரி தற்காலிகமாக இருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா அது நம்ம கையில தான், நிரந்தரம் படுத்துறதும் படுத்தாததும் நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா ஒரு விமான சேவை தொடங்குவது அப்படின்றது ஒரு எளிதல்ல. அதுவும் கோயம்புத்தூர் மக்கள் 10 வருஷம் கோரிக்கை வச்சுதான் இப்ப விமான சேவையை தொடங்கியிருக்காங்க. அதையும் நீங்க நினைவில் வைத்து கொள்ளவும். ஸோ அதனால இந்த காணொலியை நீங்க பார்த்து முடிச்ச உடனே கையோட உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் தெரியட்டும். ஏன்னா இங்கே நிறைய பேர் வேலையாக இருப்பாங்க. எங்கப்பா சோசியல் மீடியாலாம் பார்த்து நான் எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா அப்படின்ற மாரிலாம் சொல்கிறவங்களாம் ரொம்ப பேர் இருக்காங்க. ஸோ அவங்க இந்த வீக்கெண்டெலாம் ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்திடுங்க இந்த மாரிலாம். ஸோ விமான சேவைகள்லாம் தொடங்க இருக்காங்க. ஸோ இங்கேருந்து போகிறவங்க எல்லாமே துபாயாக இருந்தாலும் சரி, அபுதாபியாக இருந்தாலும் சரி, இந்தமாரி இண்டிகோ விமான சேவை இருக்குது. ஸோ பயன்படுத்தணும் அப்படின்ற மாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிடுங்க நீங்களும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவு நம்மளுக்காக வழங்கப்பட்டுள்ள சேவையை நம்ம தான் ஃபுல் சப்போர்ட் கொடுத்து நம்ம தான் அதை நிரந்தரமாக அந்த சேவையை பயன்படுத்த வைக்கணும் அப்படின்றது இந்த நேரத்தில் நானும் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இது போல தகவலுக்கெல்லாம் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.